கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சற்று நேர சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நம் அனைவருக்கும் மிகவும் பழக்கமான ஒரு வேத வசனம். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் இதை மையமாக வைத்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு காலத்தையும் சமயத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்கள், அதில் ஒரு வசனம் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதனுடைய 8வது வசனம் வாசிப்போமாக. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேசுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு நாம் பார்த்தோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இங்கு நாம் பார்த்தோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வேலையை அறிந்து கொள்ளும் ஒரு தெளிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். நம் விருப்பத்துக்கு அல்ல தேவன், அவர் விருப்பத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கிய உள் கருத்து. பிரைஸ் தி லார்ட். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் விருப்பத்துக்கு அவரை கொண்டு வர முடியாது, அவர் விருப்பத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் கண்டடையத்தக்க சமயம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இந்த நாட்களில் கர்த்தரை கனம் பண்ணுவது, கர்த்தரை குறித்த ஒரு அறிவு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. பொதுவாக பார்க்கும்போது ஒரு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் எப்படி கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி பயப்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதில் தேவன் பிரியப்படுவார், எதில் பிரியப்பட மாட்டார், கர்த்தர் நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் அநேகருக்கு இப்படிப்பட்ட சில அறிவுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இவர்கள் நினைக்கும் போது தேவன் செய்ய வேண்டும், இவர்கள் கூப்பிடும் போது கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கண்டிஷனுக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு தூரம் கர்த்தரை சாதாரணமாய் ஒரு குறைவாக கணக்கிடுகிறார்கள். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிப்போமாக. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் எப்படி இருக்கிறதா? உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எட்டாத தூரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். மனுஷனுடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாதவர், மனுஷனுடைய சிந்தனைக்கெல்லாவற்றுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். தேவனை குறைவாக எண்ணுகிற நபர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டடையத்தக்க சமயம், தேவன் உனக்கென்று வைத்த நேரம். ஆமென். அந்த நேரம் நீ பெற்றுக்கொள்ள, அவரை சந்திக்க, அவருடைய சத்தத்தை கேட்க ஒரு தேவனுடைய பிள்ளை ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். இன்னும் சொல்ல போனால், தேவன் நம்ம மத்தியிலே கிரியை செய்ய வேண்டும் என்றால், தேவன் பிரைஸ் தி லார்ட் நம்முடைய வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட் கண்டடையத்தக்க நிலையில் அவர் செயல்பட வேண்டும் என்றால், நாம் எப்பொழுதும் ஒரு ஆயத்த நிலை நமக்குள் தேவை. ஏனென்றால் நம் விருப்பம் அல்ல, அவர் விருப்பம். நம்ம தான் அங்கு வாசித்தோம், பூமியை பார்க்கிலும் வானங்கள்
எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வழி, தேவனுடைய நினைவுகள் மனிதராகிய நம்முடைய வழிகளை பார்க்கிலும், நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் உயர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் என்று சொல்லப்படும். அப்போ பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிற பாருங்க. எட்டாத ஒன்று, சிந்திக்க முடியாத ஒன்று. வானம் எங்கு இருக்கிறது, எவ்வளவு உயரத்தில் இருக்க யாருக்கு தெரியாது. போனால் போய்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எங்கு பக்கத்தில் இருந்த போல் இருக்கும், ஆனால் போக போக போய்கொண்டே இருக்கும். மேலே தான் பக்கத்திலான இருக்கிறது என்று சொன்னால், ஆனால் போக போக அது மேலே போயிட்டே இருக்கும். அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி என்றால் ஹல்லேலூயா, தேவனுடைய வழியையும் தேவனுடைய சிந்தனைகளையும் ஒரு மனிதன் ஒருபோதுமே அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு உயரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே தேவன், வானத்து பூமியை உண்டாக்குனவர். ஆமென். தேவன் அவர் செய்ததில் எந்த மனிதனும் குறை சொல்ல முடியாது. பாருங்கள், மனிதனை சிருஷ்டித்திருக்கிறான். ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனை பார்க்கும்போது அவனில் எந்த குறையும் இல்லாமல் தான் மனிதனை படைத்தார். அவனுடைய அவயவங்கள் ஒன்றை மாற்றி வைக்கலாம். பாருங்கள், மிருகங்களை படைத்தது போல் மனிதனை படைக்கவில்லை. தேவ பிள்ளைகள், அந்த இடத்தை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மிருகங்கள் பாருங்கள், பசுமாடு, எருமை, நீண்ட முகம், நீண்ட மூஞ்சி, தலை. ஒட்டகம் ஒரு உயரமாக நீண்டது, கொஞ்சம் சின்னது. யானை பாருங்கள். மிருகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. பைசனாட் மிருகங்களில் எந்த ஒரு சாயலையும் மனித சரீரத்திற்கு கர்த்தர் கொடுக்கவில்லை. அதுதான் இதில் மிக முக்கியமானது. பைசலாட் அதாவது இவைகள் எல்லாவற்றையும் மிருக ஜீவன்களை எல்லாம் படைத்த கர்த்தர் பைசலாட் மனிதனை அவருடைய சாயலிலேயே சிருஷ்டித்தார். எவ்வளவு அதிசயமான நம்முடைய தேவன் பாருங்கள். அல்லேலூயா. வேதம் தம்முடைய சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்து அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சாயலில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் அந்த சாயலை அவன் இழந்தான். ஆனாலும் கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது அவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். இப்பொழுது மாமிசத்தில் இருக்கிற மனுஷனை நாம் பார்க்கும்போது அவன் சரீரத்தில் எந்த ஒரு குறைகளையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் தேவனுடைய ஞானம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. மனுஷனுடைய கற்பனைக்கும் யூகத்திற்கும் சிந்தனைக்கும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது நம்முடைய தேவனுடைய சிந்தை. ஆமென். அவ்வளவு பெரிய சிந்தை உள்ள தேவனாகிய கர்த்தரை வேதம் சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனிடத்தில் பதில் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் அற்புதங்கள் தேவன், அதிசயங்கள் தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திற்கும் ஆமென் தேவன் ஏற்ற நேரத்தில் அவர் செய்கிறவர். பாருங்கள், அதாவது பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வாசிப்போமாக, தேவன் சகலத்தையும் வாசிப்போம், அவனுடைய சகலத்தையும் அதனதன் காலத்தில். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக வைத்திருக்கிறார், செய்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அதிசயமான தேவனுடைய செயல் பாருங்கள். ஆமென். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கோணலாக்குனதை யாரும் என்ன செய்ய முடியாது, நேராக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒன்றை மாற்றி வைத்தால் அதை சரிப்படுத்த முடியாது. பாருங்கள், அங்கு சொல்லப்பட்ட அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில். ஆமென். எப்படி செய்திருக்கிறாரா?
நேர்த்தியாய் குறையில்லாமல் மாற்றி அமைக்க வேண்டிய தேவைப்படாமல் நம் ஆண்டு அழகா செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடப்பதற்கும் எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது செய்ய வேண்டுமோ நடக்க வேண்டுமோ அதை கர்த்தர் அந்த நேரத்தில் அதை செய்கிற தேவன். நம்முடைய தேவன் தாமதிக்கிறவர் அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் தாமதிக்கிறவர் அல்ல, ஏற்ற நேரத்தில் செய்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 3:14. தேவன் செய்வது எதுவோ நிலைக்கும், அவ்வளவுதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்? நம்முடைய தேவன் நித்தியமானவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அடுத்த பாயிண்ட், அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. எவ்வளோ அழகான கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த இடத்தை. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான தேவனுடைய வார்த்தை பாருங்கள். ஆமென். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும். ஆமென். அடுத்த பாயிண்ட் என்ன? பிரைஸ் தி லார்ட். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் எதை எப்படி செய்திருக்கிறாரோ அதுதான். அதில் மாற்றி அமைக்க முடியாது. மாற்றி அமைக்க மனிதனுக்கு அதிகாரமும் கர்த்தர் கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நான் கோணலாக்கினதை யார் நேராக்குவார்? ஹல்லேலூயா. நான் கோணலாக்கினதை யார் நேராக்குவார்? எவ்வளோ அழகான தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்று அவர் சொல்லுகிறது என்ன? அவரை இப்படிப்பட்ட பெரிய தேவனை கண்டடையத்தக்க சமயம் தேவனுடைய வேலைக்காய் காத்திருங்கள். ஆமென். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் அதிசயத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில், ஆமென், கர்த்தர் நம்மோடு இடைபடுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய, உங்கள் வாழ்க்கை அதிசயத்தை செய்வதற்கு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறது வரையிலேயும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சங்கீதக்காரர் 123 சங்கீதம் அதனுடைய 1 வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசியுங்கள். கர்த்தர் எங்களை இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் கண்கள் அவரை நோக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. எப்படி நோக்கி பார்க்கட்டும்? எதிர்பார்ப்போடு நோக்கி பார்க்கட்டும். எப்படி நோக்கி பார்க்கட்டும்? விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. எப்படி நோக்கி பார்க்கட்டும்? என்னுடைய தேவன் என் வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் என்றுள்ள ஒரு எதிர்பார்ப்பும் விசுவாசம் நிறைந்த ஒரு இருதயத்தோடு காத்திருப்போம் என்றால் கர்த்தர் கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் அவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆமென். பூமியை பார்க்கலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அவ்வளவு அறிவு கட்டாத தேவன். ஆமென். கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், உயரமான சிந்தை உள்ள, உயரமான செயல்திறன் உள்ள, அவ்வளோ மேன்மையான அந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நம்முடைய உள்ளான இருதயம் ஒரு ஆயத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு இருதயம். ஏன்? என் தேவன் பெரியவன்.
என் தேவன் அதிசயமானவர், என் தேவன் ஆச்சரியமானவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இவ்வளவு உயர்ந்த சிந்தையும் வழிகளையும் கொண்ட தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆமென், எவ்வளவு பெரிய கேப்பு பாருங்கள், வானத்துக்கும் எவ்வளவு கேப்பு. அப்போ இதை நாம் அடைய வேண்டியது அவசியம். அதற்கு நமக்கு என்ன தேவை? ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு இருதயம், ஒரு பரிசுத்த சிந்தை உள்ள ஒரு இருதயம், ஒரு விசுவாசம் உள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். வேறு சில காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள, தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்றால் அந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்பது மறந்துவிடக்கூடாது. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. பேசலாம். தேவன் நமக்கு கொடுக்கிற சில வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை தேவ பிள்ளைகள் மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நேரங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார், ஒவ்வொரு காலங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். நாம் ஆயத்தப்படுவதற்கென்று சில சூழ்நிலைகளை கர்த்தர் வைத்திருப்பார். அதை ஒரு தேவனுடைய பிள்ளை தவற விட்டு விடக்கூடாது. பேசலாம். வேதத்தில் பார்க்கும்போது பாருங்கள், சங்கீதம் 90 சங்கீதத்தில் ஒருவன் புலம்புகிறான். பார்ப்போமாக. 90 சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது பேசலாம், எங்கள் நாட்கள் எல்லாம் கோபத்தால் போய்விட்டது, கதையை போல் வருஷங்களை என்ன பண்ணி போட்டோம்? கழித்து போட்டோம். பேசலாம். ஹல்லேலூயா. எங்கள் நாட்கள் எல்லாம் நமது கோபத்தால் போய்விட்டது, கதையை போல் எங்கள் வருஷங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு முடியாதபடி அவர்கள் வாழ்க்கையில் இருந்த அவிசுவாசங்கள், ஒரு ஆயத்தம் இல்லாத தன்மை, தெய்வ பயமற்ற துணிகரங்கள், சில தேவன் வெறுக்கிற பல குணங்கள் அதை தடுத்தது, தள்ளி போட்டது. பேசலாம். அதை அங்கு நான் பார்க்க முடியும். புலம்புகிறான் மோசே. 90 சங்கீதம் மோசேயின் சங்கீத ஜெபம் என்றாகும். கர்த்தருடைய வேதம் அங்கு வாசிப்ப தலைப்பகுதி மோசேயின் ஜெபம். எதை குறித்து ஜெபித்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை நினைத்து புலம்புகிறார். கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறார். பேசுகிறார். ஏன் தெரியுமா? 40 நாட்களில் கடந்து செல்ல வேண்டிய இடத்தை 40 ஆண்டுகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். காரணம் என்ன? தேவனுடைய வழிகளை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வல்லமையை அவர்கள் சரியாக அறியாதபடி கர்த்தர் செய்கிற செயல்களை மறக்கிறவர்களாகவும், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட நடத்துகிற தேவனுடைய மனிதர்களை முறுமுறுத்து அவர்களை துக்கப்படுத்துகிறவர்களாகவும், கர்த்தரை துக்கப்படுத்துகிறவர்களாகவும் ஜனங்கள் காணப்பட்டார்கள். அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் குறித்த ஒரு அறிவு ஜனங்களுக்குள் சரியாக நிலைத்திருக்கவில்லை. அவ்வப்போது அவர்கள் மறந்து விடுகிறார்கள். பாருங்கள், தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் நடத்தி வந்த வழிகளை குறித்து சிந்திக்கிற மோசே. பேசலார். ஏனென்றால் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தள்ளி போகிறது, அடைய வேண்டியதை அடைய முடியாமல் தடுக்கப்படுகிறது. அதுதான் புலம்புகிறார். என்ன அது? எங்கள் நாட்கள் எல்லாம் கோபத்தால் போய்விட. காரணம், ஏன் கர்த்தர் கோபப்பட்டார்? அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாதபடி ஜனங்களுடைய கீழ்ப்படியாமைகள் அதை தடுத்தது. ஏன் கர்த்தர் கோபப்பட்டார்? பைசலாட். அவருடைய முறுமுறுப்பு, அவருடைய கீழ்ப்படியாமைகள், பாவ செயல்கள், பாவ சுபாவங்கள் ஊழியக்காரராகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழுந்து நின்றது, எதிர்த்து நின்றது. இவைகள் எல்லாமே தேவன் அவர்கள் வாழ்க்கை செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போட்டது. அதை சொல்லப்பட்டிருக்கிறது. உமது எங்கள் நாட்களில் உமது கோபத்தால் போய்விட்டது. அடுத்தது
ஒரு கதையை போல் கழிந்த காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் மோசே. தேவ சமூகத்தில் அதை யோசிக்கிறான். ஆமென், பேசுகிறான். சிந்திக்கும் போது அவனுக்குள்ள வருகிறதான அந்த புலம்பலின் ஜெபத்தின் சிந்தை தான் அது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கதையை போல எங்கள் வருஷம் முடிஞ்சு போச்சு. கதை என்பது உண்மை அல்லவே, அது ஒரு கதை. சில கனவுகளை நாம் பார்க்கும்போது, படுத்திருக்கும் போது ஏதோ செய்தது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான சில காரியங்களை நாம் பார்ப்பதுண்டு. கனவில் பார்த்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது போன்ற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும். ஆனால் திடீரென்று கண் விழித்து பார்த்தால் அது சொப்பனமாக இருக்கும், நடக்கிறதல்ல. அதான் விஷயம். காரணம், அது நம்முடைய சொப்பனத்தில் வருகிற காரியம். இது போல தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கதையை போல் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு வர வைத்தார். வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் கானான் தேசத்தை அடைய முடியலை. வழியில் தேவனால் போஷிக்கப்படுறாங்க, எல்லா நன்மைகளும் அடைகிறாங்க, பாதுகாக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் காலம் தள்ளி கொண்டு போகிறது. அவ்வப்போது தேவனை கோபப்படுத்துகிறார்கள், ஊழியக்காரரை வருத்தப்படுத்துகிறார்கள். இப்படி எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கற்ற செயல்களினால் தேவன் கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணினது தள்ளி தள்ளி நீங்கி போகிறது. வருடங்கள் போய் கொண்டிருக்கிறது. அதுதான் சிந்திக்கிறார். ஒரு கதையை போல என்ன பண்ணிட்டு எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம், புலம்புகிறார். காரணம் என்ன பாருங்க, எங்கள் நாட்களை உமது கோபத்தால், தேவன் கோபப்படுகிற நிலையில் உள்ள வாழ்க்கை செயல்கள் நடைமுறைகள் ஜனங்கள் வாழ்க்கையில் இருந்ததால் பேசலாம் அடைய வேண்டிய காரியங்களை அடைய முடியாதபடி தள்ளி போகிறது. பேசலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் பல ஒரு ஆயத்தத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கர்த்தர் பார்க்கிறார். தேவன் அதை சொன்னார். நேற்று சொன்னால் நம்ம எப்படியோ வாழ்ந்துவிட்டு சொன்னால் கர்த்தர் செய்ய மாட்டார். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதுதான் தோல்விக்கு காரணம். எனக்கு அதை சொன்னார் கர்த்தர், இதை காட்டினார், இப்படி சொன்னார் சொல்லி பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் செய்வதற்கு ஆயத்தம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்யவும் அவள் அதை அடைவதற்குரிய ஒரு தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம அதுதான் அங்கு நாம் வாசித்தோம். எப்படி உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு, அதாவது வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கலும் உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறேன்னு சொல்லுகிறான். தேவன் செய்வதற்குரிய அந்த ஆயத்த நிலை மக்கள் வாழ்க்கையில் இல்லை. அதுதான் நமக்கு பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்படி வேதத்தில் அநேகருக்கு கூட தான் சொல்ல முடியும். ஏனென்றால் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க காரணம் பிரைஸ் தி லார்ட், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கீழ்ப்படியாமைகள், ஒரு ஆயத்த இன்மைதான் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த காரியம் நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் கொடுத்த ஒரு காலம். ஆமென். கர்த்தர் அவர்களை சந்திப்பதற்குரிய ஒரு நேரம் நம்ம அதை வாசித்தோம் அல்லவா, கண்டடையத்தக்க நேரம். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுவதற்குரியதான அந்த சூழ்நிலை, அந்த நேரத்தை பயன்படுத்தாதபடி அநேகோட வாழ்க்கை தள்ளி போனது. வேதத்தில் பார்க்கும்போது வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து பார்க்க முடியும். வாசிப்போம். 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமாக. இங்கு இந்த சம்பவம் நமக்கு அனைவரும் தெரியும். ஒரு இரவை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த இரவு கர்த்தரை அவன் கண்டடையத்தக்க சமயம். ஆமென். கர்த்தரிடத்தில் அவன் மனம் திரும்ப வேண்டிய ஒரு சமயம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதில் தேவனோ அவனை நோக்கி
போதும். அப்போ இங்கு நாம் பார்க்கும்போது ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து தான் பார்க்கிறோம். இவன் இந்த உலகத்தில் பெரிய செல்வந்தன், அதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஓமையாக அங்கே சீசர்களுக்கு, அவரை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாமலும் ஒரு ஓமையை சொன்னார். நன்றாய் விளைந்தது. பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவானை கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர்கள் தேவனை தேட வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஜனங்கள் கொடுக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் அங்கு ஒரு சம்பவத்தை அங்கு சொல்லுகிற ஒரு ஓமை வாசிப்போம். இடமில்லையே. அன்பான தேவன், இங்கு நாம் பார்க்கும்போது இவன் உலகத்துக்குரிய ஒரு மேன்மையை சார்ந்திருக்கிற ஒரு இருதயம். பிரைஸ் தி லார்ட். என்ற கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை தேடாமல் பூமிக்குரிய காரியத்தின் மேல் கவனம் செலுத்துகிற மனிதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அந்த ஓமை அங்கு சொல்லுகிறார். அவருடைய கவனத்தை மேலே திருப்புறதற்காக. அல்லேலூயா. நான் சொன்னேன், கண்டடையத்தக்க சமயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு குறித்த ஒரு சமயம் இருக்கிறது, ஒரு காலம் இருக்கிறது. சில வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார், சில சந்தர்ப்பத்தை கர்த்தர் முன்வைக்கிறார். அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாலிபனே, உனக்கு வாலிப நாட்கள் தேவனை தேடுவதற்குரிய வாய்ப்பு. சகோதரனே, கர்த்தர் மேல் வைராக்கியமாக இருக்கிற உண்மை, ஆத்துமாக்களுக்காய் நீ மன்றாடி ஜெபிக்க வேண்டியதான ஒரு வாய்ப்பு உனக்கு. ஆமென். ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்குரியதான ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை ஒரு அலுவலகத்தில் வைக்கலாம், அல்லது காலேஜில் வைக்கலாம், அல்லது வேற எங்க வேலைக்கு போகிற இடத்துல வைக்கலாம். பைசலா போகிற இடத்தில் உங்களை சூழ அநேக ஜனங்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த நேரம், ஆமென், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த நேரம் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்த முடியும். அவருடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த சந்தர்ப்பங்கள், நேரங்கள், வாய்ப்புகள், சூழ்நிலைகளை தவற விட்டுவிடக்கூடாது. ஆமென். அதான் வாசிப்போம், கண்டடையத்தக்க சமயம். ஆமென். அல்லேலூயா. அவர் சமீபமாக இருக்கிற நேரம், உங்கள் வாழ்க்கையில் தேவன் செயல்படுகிற நேரம், உங்களை கொண்டு தேவன் செய்ய இருக்கிற காரியங்கள், உங்கள் குடும்பத்தை தேவன் செய்ய இருக்கிற நன்மையான காரியங்கள், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்துவதற்குரிய சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகளை ஒன்று மனதில் கொள்ள வேண்டும். இங்கு நாம் பார்க்கும்போது அவன் உலகத்தை குறித்து தான் சிந்தித்து கொண்டிருந்தான், அவனுடைய சம்பாத்தியத்தை குறித்து தான் சிந்தித்து கொண்டிருந்தான், அவன் விளைச்சலை குறித்து தான் சிந்தித்து கொண்டிருந்தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதிகமாய் விளைந்ததனால் அவன் சொல்லுகிற 18ஆம் வசனம், நான் ஒன்று செய்வேன். அவன் உலகத்தில் சேகரிப்பது எப்படி, உலகத்தில் பெரிதாக இருப்பது எப்படி, உலகத்தில் வசதி வாய்ப்பை பெருக்குவது எப்படி என்றுள்ளதில் அவன் கவலை கொண்டான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் ஒன்றை செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், தானியத்தை சேர்த்து வைப்பேன். ஆத்துமாவே, அநேக வருஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று. ஆமென். ஹல்லேலூயா. அவன் தன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் அவன் கற்பனை, பெரிதான திட்டங்கள் வைக்கிறான். அவன் ஒன்றை மறந்து விட்டான், தேவன் எனக்கு கொடுத்த காலம், அவரை தேட வேண்டிய காலம், ஆமென், அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நேரம், இதை மறந்து விட்டான். அவனுடைய கவலை பூரா உலகம், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தில் ஒரு மேன்மை, உலகத்தில் சுகம், உலகத்தில் சொகுசை குறித்து மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்.
இன்று அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். உலகத்தை குறித்த கவலை. சம்பாதிக்கிறவர்கள் சம்பாத்தியத்தின் மேலேயே கவனம் செலுத்துவார்கள், கர்த்தர் மேல் கவனம் செலுத்த மாட்டார்கள். சகோதரா, சகோதரி, தேவன் உனக்கு கொடுத்த நேரம், அவரை தேட வேண்டியதான சமயம், அவரை நீ நோக்கி கூப்பிட வேண்டிய நேரம், மறந்து விடாதே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவரை சேவிக்கிறாயே, ஞானஸ்நானம் எடுத்தாயே, ஒரு தேவனுடைய சபையில் உள்ள ஒரு விசுவாசி அல்லவா? கர்த்தரை குறித்து சிந்தை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு காணிக்கையும் போட்டுட்டு ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு போகிறவங்க தான் நிறைய. ஒரு சபை அல்ல, எல்லா இடங்களிலேயும் அவர்கள் கவலைப்படும். அவர்கள் சபைக்குள்ளே இருந்தால் கூட அவருடைய கவலை பூரா உலகம், சம்பாத்தியம், பணம், வசதி வாய்ப்பு, நாளை தினம் என்ன செய்யலாம், அடுத்த மாதம் என்ன செய்யலாம், அடுத்த வாரம் என்ன செய்யலாம். சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் உலகத்துக்குரிய காரியங்களை பற்றியே பேசி கொண்டிருப்பார்கள். அடுத்த வாரம் என்ன இடத்துக்கு நான் போகணும், என்னாரை பார்க்கணும், பார்த்துட்டு அவருடைய இத்தனை லட்சம் ரூபா நான் கேட்டிருக்கிறேன், அதை வாங்கிட்டு வந்து இந்த பிஸ்னஸை பண்ணணும். அல்லது வேறு சிலர் நினைப்பாங்க, ஒரு 10 மாடு வாங்கி வளர்த்தி பசுமாடு பால், கறவை மாடுகளை கட்டி பால் கறந்து விற்க வேண்டும். சில பிஸ்னஸ் பண்ண வேண்டும், சிலர் வேறு எதையாவது சொத்து வாங்க வேண்டும், சிலர் அதை செய்ய வேண்டும். இந்த எண்ணங்களிலேயே நேரத்தை கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்பொழுதுமே அதை குறித்தே பேசுவார்கள். சம்பாத்தியத்துக்குரிய காரியம், வருமானத்துக்குரிய காரியங்கள், உயர்வுக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய எல்லா நன்மைக்குரிய காரியங்களை குறித்து மட்டுமே பேசுவார்கள், யோசிப்பார்கள், அதற்கு முயற்சிப்பார்கள், அதற்காக யாரை சென்று பார்ப்பார்கள். அவர் படுத்திருக்கிற நேரத்திலேயும் அதை குறித்து சிந்தித்து கொண்டு படுத்திருப்பார்கள். அநேகர் அப்படி தான் தூங்குகிற நேரத்தில் தான் அவங்க பிஸ்னஸை குறித்து சிந்திப்பாங்க. தூங்குறதுக்குன்னு படுக்கிற நேரம்தான் அவர்கள் சம்பாத்தியங்கள், வருமானங்கள், நாளை தினம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், 10 வருஷம் கழிச்சுள்ள காரியம், இதெல்லாம் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அதுபோல தான் இங்கேயும் ஒரு மனுஷன் சிந்தித்துட்டு இருந்தான். என்ன சிந்திச்சான்? பைசலாடு நிறைய விளைஞ்சு போச்சு, ஏராளம் தானியங்கள் விளைஞ்சிச்சு, என்ன செய்வேன் கவலைப்படுறான். அடுத்து பதில் அவனுக்குள்ளே வருது, ஒன்று நான் செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெருசாக்குவேன். அநேகர் இந்த உலகத்தில் பெருசாகிறத குறித்து நினைக்கிறாங்க. உலகத்தில் சம்பாத்தியத்தில் எவ்வளவு பெருசாகலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், இதை குறித்தே கவலைப்படுகிறார்கள். சகோதரனே, இனி சம்பாதித்து ஜாலி அடித்து பெரிய மேன்மையை சம்பாதிக்க வேண்டிய காலம் அல்ல, காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டு சொன்னார் அல்லவா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லன்னு சொல்லிட்டாரு. ஆமென். கர்த்தருடைய வழியை நீ அறிந்து கொள்ள பிரயாசப்படு. கர்த்தருடைய நினைவுகள், உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், உன் குடும்பத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், ஆமென், பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து நீ சிந்திக்க, நீ யோசிக்க, அதுக்காக ஜெபிக்க, அதை குறித்து அறிவதற்கு பிரயாசப்படு. பிரைஸ் தி லார்ட். வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு பயந்த ஒரு இடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். வேதம் சொல்லு, வாசிப்பான வசனத்தை. தாம் தெரிந்து கொண்ட வழியை என்ன செய்வார்? போதிப்பார். சகோதரனே, சகோதரியே, உன் வழி அல்ல அவருடைய வழி, உன் நினைவு அல்ல தேவனுடைய நினைவுகள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கும் என்றால் உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்ததான தாம் தெரிந்து கொண்ட வழியை உனக்கு என்ன செய்வார்? போதிப்பார் என்பதை மறந்து விடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளிலே கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். உலகத்தில் பெரிய ஆளாகலாம், சம்பாதிக்கலாம்,
பெயர் புகழ்ச்சி அடையலாம் என்றல்ல. ஆமென். தேவன் உனக்காய் வைத்திருக்கிற வழி, உன்மேல் வைத்திருக்கிற திட்டம், தேவன் வைத்திருக்கிற எண்ணங்களை, உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை ஆமென் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக ஒன்றுமில்லை அப்பா, நான் இந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும், எனக்கு நீர் சொல்லும் என்று சொல்லி கர்த்தரதை கேட்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். பாருங்க, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நினைத்து கொண்டிருந்தது, என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதில் தானியத்தை எல்லாம் என்ன செய்வேன், விளைந்த தானியத்தை எல்லாம் அதில் அங்கே சேர்த்து வைத்து பின்பு அவனுடைய ஃபியூச்சரை குறித்து பேசுகிறான். ஆமென். ஒன்று அந்த நாட்களை செய்ய வேண்டியதை பிளான் பண்ணான், அடுத்தது ஃபியூச்சர், எதிர்காலம். என்ன சொல்லுகிறான், பின்பு ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை என்ன சேர்த்து வைத்திருக்கிற, நீ இளைப்பாரி புசித்து குடித்து அவனுடைய எதிர்காலத்தை அவனே நிர்ணயம் பண்ணி கொள்ளுகிறான். அன்பான சகோதரா, சகோதரி, உன் எதிர்காலத்தை நீ எல்லாம் தீர்மானிக்க வேண்டியது, நீ எல்லாம் நிர்ணயிக்க வேண்டியது. உனக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் வழியை அறிந்து கொள்ள திட்டம் பண்ணு, அவர் வழியை அறிந்து கொள்ள பிரயாசப்படு. பைசலான் வேதம் என்ன சொல்லுகிறது, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, ஃபியூச்சரில் உள்ள காரியத்தை குறித்து, உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதை குறித்து அவன் அதை குறித்து திட்டம் போடுகிறான். தூக்கத்தில் ராத்திரி என் ஆத்துமாவே என்று கூப்பிடுகிறான், தன்னைத்தான் பார்த்து சொல்லிட்டு என்ன சொல்றான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களை திட்டம் போடுறான். பாருங்க, அநேகம். அப்போ நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாளை என்பது உன்னுடையதல்ல. இந்த நேரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரம். இந்த நேரம் எனக்கும் உங்களுக்கும் உரிமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அடுத்த நிமிடம், அடுத்த மணி நேரம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் நமக்குரியதல்ல. அவன் அதை மறந்தான், தேவனை மறந்தான். தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டியவர். அவர்தான் என்னுடைய சம்பாத்தியத்துக்குரிய எல்லா காரியத்துக்கும் அவர்தான் உத்தரவாதி. என் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறவர் இப்படிதான் தங்களுக்கு செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது சொல்லிக்கொண்டு தங்களுக்குரிய பிள்ளைகளுடைய தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கணக்கு போட்டு கொண்டிருப்பார்கள். இதை செய்து, அப்படி செய்து, இப்படி செய்து, அதை சம்பாதித்து, அந்த தொழிலை செய்து, இதெல்லாம் இப்படி செய்யலாம் என்று. ஒருபோதும் ஒரு தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தின் வாழ்க்கை, உன் பிள்ளைகளோட வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கற்பனை பண்ண வேண்டாம். தேவனுடைய திட்டத்தை கேட்க அமர்ந்திரு. ஆண்டவரே, என் எதிர்காலத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் என்னப்பா, என்னை குறித்து நீர் கொண்டிருக்கிற எண்ணங்கள் என்ன, பிளான் என்னப்பா, அதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபித்தது உண்டா? ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் மகன் விஷயத்தில், என் மகள் விஷயத்தில் அவருடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதப்பா, அவருடைய வாழ்க்கை எப்படி அப்பா அமையும், இப்படிப்பட்ட வாழ்க்கை அவளுக்காக நீர் வைத்திருக்கிற, அவனுக்காக நீர் வைத்திருக்கிற நன்மை எது, ஆசீர்வாதம் எது, அவனுக்காக நீர் வைத்திருக்கிற வாழ்க்கை துணை எதப்பா, அவனுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது, அவனுடைய சம்பாத்தியம் எப்படிப்பட்டது, அவனுடைய வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டது என்பதை தயவு செய்து எனக்கு காட்டும், எனக்கு சொல்லும், அந்த பாதையை நடத்தும் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எந்த காரியத்திற்குமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவ பதிலுக்காக காத்திருக்க நேரமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எதற்கு நேரம் இல்லை. அப்படியே இருப்பார்கள். என்ன செய்யலாம், இது செய்யலாம், உடனே போவா. ஆண்டவர்கிட்ட ஒரு கடமை ஜெபம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, இந்த விஷயத்திற்கு தான் போகிறேன்,
அவனை நான் பார்க்க போகிறேன், நான் போன உடனே நேரே அவனை எதிரில் வரணும், அவனை பார்த்து நான் கேட்குற என்னமோ அதை உடனடியாக இன்னைக்கு அவன் செய்யணும், தந்து அனுப்பணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்தை கேட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. முடிஞ்சு, ஆமென், கிளம்பியாச்சு. இது யாருடைய திட்டம்? இவர்கள் திட்டம் போட்டுவிட்டு, இவர்கள் பிளான் போட்டுவிட்டு தேவனே செய்யும் என்று சொல்லி அவரிடம் கேட்கிறார். தேவனுடைய பிளான் நடக்காது, அது தவறானது. உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன? உன்னை குறித்து என்ன தேவன் பிளான் வைத்திருக்கிறார், அதை அறிய திட்டம் பண்ணு, கேள். ஆமென். நீங்கள் பிளான் பண்ணிட்டு, நீங்கள் திட்டம் போட்டுட்டு அதை ஆண்டவரே செய்யும் என்று அவரை ஒரு வேலைக்காரராக நீ கூப்பிடக்கூடாது. ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, நான் எந்த நிலையில் நான் வாழ வேண்டும் என்பதை எனக்கு காட்டும் அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லும் அப்பா, நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு நீர் உணர்த்தும். தேவனிடத்தில் கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லிட்டார் இல்லவா? ஆமென். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் சொல்லிட்டார். ஆமென். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லன்னு சொல்லிட்டார். அப்படி என்றால் பிரைஸ் தி லார்ட். அன்னு சொன்னார், பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது, அவ்வளவு உயரம். என் நினைவுகளை பார்க்க உங்கள் நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகளும் அவ்வளோ உயரம் இருக்குது. அப்போது இது யாருடைய பொறுப்பில் இருக்குது? நம்ம பொறுப்பில் இருக்குது, அவர் பொறுப்பில் இருக்குது. அப்போ அதை அடைய நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவருடைய திட்டத்தை அறிய நம்ம சமர்ப்பிக்கணும். தயவு செய்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நீங்களாக ஒரு தீர்மானம் எடுத்து சிக்கல்களை தயவு செய்து மாட்டாதிருங்கள், பிரச்சனைகளை மாட்டாதிருங்கள். அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு தொழிலை நம்பி பல லட்சங்களை கடன் வாங்குவார்கள். சரி, இந்த பிஸ்னஸை பண்ணலாம், இந்த கடனெல்லாம் அடைக்கலாம் என்று சொல்லி பல லட்சங்கள் கடன் வாங்குவார்கள். அதுவும் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு வாங்கி அந்த தொழிலை செய்வார்கள். கொஞ்சம் கூட ஒரு பயமே கிடையாது. ஸ்தோத்திரம். இந்த ஐஸ்வர்யவானை போல தான் பாருங்க, அவன் என் ஆத்துமாவே என்று கூப்பிட்டான். ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்குரிய அநேக பொருட்கள் என்ன பண்ணியிருக்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ என்ன செய், இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பா மகிழ்ச்சியாயிரு. இவன் அப்படிதான் நினைச்சான். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் தூரத்தில் ஒன்றை செய்வதற்காக கடன் வாங்கி, வட்டி கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டாதிருங்கள். தேவன் உங்களை எப்படி நடத்துகிறார், உங்களுக்கு வைத்திருக்கிற பாதை என்ன, உங்களை வைத்திருக்கிற நன்மை என்ன, உங்களை வைத்திருக்கிற வழிகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நாளைய தினம் உங்களுக்கோ எனக்கு உரிமை பாராட்ட முடியாது. இன்று தேவன் நமக்கு கொடுத்த நேரம், நாளை என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையில் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவரை நோக்கி பாருங்கள். ஆமென். அவர் நடத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்வார். அவர் அதிசயத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்கு போதிப்பார். வேதம் சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழி, தேவ பிள்ளையே, நீ போக வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போக வேண்டிய பாதையில் செங்கடல் வந்தது, யோர்தான் வந்தது, எரிகோ வந்தது. கானானை சுதந்தரிக்க அவர்களுக்கு இடையில் இந்த தடைகள் எல்லாம் இருந்தது உண்மை. மனாந்திர பாதையில் கடந்து சென்றது உண்மை. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இந்த நாட்களில் பேசலாம், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அடைவதற்கு சில செங்கடலை போன்ற சூழ்நிலையை கடக்க வேண்டிய வரும், யோர்தானை போன்ற சூழ்நிலையை கடக்க வேண்டிய வரும், எரிகோவை போன்ற பல தடைகளை நீங்கள் கடக்க வேண்டிய வரும், வனாந்தரம் போன்ற சில சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய வரும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவைகள் எல்லாவற்றுக்கும் அந்த பக்கம் உங்களுக்குரியது அங்கே தேவன் வைத்திருக்கிறார். பொறுமையாய் கர்த்தருடைய பாதை, கர்த்தருடைய அடிச்சுவடை பின்பற்றி செல்லுங்கள்.
கர்த்தர் காட்டும் பாதையில் கடந்து செல்லுங்கள். உங்களை சீராய் நடத்த அவரால் மட்டுமே தான் முடியும். உங்கள் சுய எண்ணங்கள், சுய திட்டங்கள், சுய முயற்சிகள், மனித ஆலோசனைகள் நம்மை பெரிதான சிக்கலையும் பெரிதான பிரச்சனைகள் கொண்டு நம்மளை அகப்பட வைக்கும். இன்றைக்கே நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்வோம். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உன் வாழ்க்கை பயணத்தில் பல சூழ்நிலை வழியில் நீ தோற்று போய் நொந்து போயிருக்கலாம். பல காரியங்களை நீ செய்து வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து வேதனையோடு துக்கத்தோடு நீ இருக்கலாம். இனி நான் என்ன செய்வது, என் வாழ்க்கை முன்னோக்கி போக முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். இரவெல்லாம் உன் படுக்கை கண்ணீரால் நிரம்பலாம். ஐயோ, நான் இதை செய்த தோல்வி அடைந்து விட்டது, இந்த முயற்சி எனக்கு தோல்வியாய் மாறிவிட்டது, இதற்காக இவ்வளவு பணங்களை செலவு பண்ணினேனே, இவ்வளவு முயற்சி எடுத்தேனே, எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்று கர்த்தர் உன்னை சந்திக்க கடந்து வந்திருக்கிறார். அவர் பாதத்தில் விழு. ஆண்டவரே, நான் போக வேண்டிய பாதையை நீர் எனக்கு காட்டும், நான் செய்ய வேண்டிய காரியத்தை நீர் எனக்கு சொல்லும் என்று நீ இன்று உன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்பா என்றால் உன்னை கரம் பிடித்து நடத்த வல்லமையுள்ள நல்ல ஆண்டவர் இன்று உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். மகனே, நான் நீ கரம் பற்றி நடத்துகிற தேவன், உன் கரம் பிடித்து நான் நடத்துகிற தேவன் என்பதை உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒன்று மட்டும், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்று அர்ப்பணிக்க மட்டும் செய்தால் போதும், தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் மட்டும் போதும். ஆண்டவரே, என் முயற்சியினால் செய்த காரியங்கள் தோல்வியின் உச்சத்தை அடைந்திருக்கிறதப்பா, வேதனையின் உச்சத்தை அடைந்திருக்கிறதப்பா, துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறேனப்பா, புலம்பலின் உச்சத்தில் நான் இருக்கிறேன். ஆண்டவர், தயவாய் என்னை நீர் நடத்து. என் சுயமெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து உம்முடைய பாதத்தை சமர்ப்பிக்கிறேன். எனக்குரிய பாதையை நீர் காட்டும், நான் போக வேண்டிய வழியை நீர் எனக்கு காட்டும், நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு நீர் சொல்லும். ஆமென் என்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு யார் என்று ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்று கர்த்தர் அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா? உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? பாருங்கள், இவன் என்ன சொன்னான்? அவன் எல்லாம் இடித்து சேர்த்து வைத்து விட்டு, ஆமென், எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு, என் ஆத்துமாவே அநேக வருடங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைத்திருக்கு, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிர் என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். ஆமென், அவனுடைய திட்டம் அது. ஆனாலோ ஒரு சத்தம் உயரத்திலிருந்து கேட்கிறது. என்ன தெரியுமா? தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே என்று கூப்பிட்டார். பாருங்கள், அவனை பார்த்து கர்த்தர் கூப்பிட்டார், மதிகேடனே. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதரா, சகோதரி, நம்முடைய முயற்சி, நம்முடைய திட்டங்கள், நாம் எடுக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து துக்கப்படுகிறார். அவனை பார்த்து மதிகேடனே என்று கூப்பிட்டார். கூப்பிட்டு விட்டு, உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். எவ்வளவு பயங்கரமான ஒரு கேள்வி பாருங்கள். பைசரால், மதிகேடனே, இப்படியெல்லாம் நீ திட்டம் பண்ணுகிறாய், உண்மை, இப்படியெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறாய், உண்மை. ஆனால் இந்த இரவு என்று சொல்லுகிறார். அவனுக்கு நாளை என்று அவனுக்கு டைம் கர்த்தர் கொடுக்கவில்லை, மறுநாள் என்று அவனுக்கு டைமே கொடுக்கவில்லை. ஆமென். இந்த ராத்திரி சகோதரா, பல லட்சங்களை கடன் வாங்கி பலவிதமான தொழில்களை போட்டு சிக்கலில் மாட்டி தவிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே,
உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கடனில் நீ சிக்குண்டு அதை வாங்கி நீ செலவிடலாம், ஆனால் அது உன்னுடைய குடும்பத்தாருக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நாளைக்கு ஒரு சுமையாய் மாறும் அல்லவா? தேவன் உனக்கு கொடுக்கிற நன்மையை மன திருப்தியோடு அனுபவித்து கர்த்தர் காட்டும் பாதையில் வாழ்ந்தால் போதாதா? கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவனை பார்த்து கர்த்தர் கூப்பிட்டார், மதிகேடனே, இந்த ராத்திரி, ஆமென், இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்து கொள்ளப்படும். ஆமென். அப்பொழுது சேகரித்து வைத்தது யாரை சேரும்? உன் திட்டங்கள் எங்கு போய் முடியும்? உன் பிளான் எங்கு போய் முடியும்? நீ எடுத்த முயற்சிகள் எங்கு போய் முடியும்? நீ ஒரு கணக்கு கூட்டல் மனதில் எடுத்தாய் அல்லவா, அதன் முடிவு என்ன? பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நபரை பார்த்து கர்த்தருக்கு தான் கேட்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்துக்குரிய காரியத்தில், பிரைஸ் தி லார்ட், உலகத்துக்குரிய ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், வசதிகள், வாய்ப்புகள், இவைகள் மேல் மனதை வைத்து தூர பார்வை திட்டம் போட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, உன்னை பார்த்து கேட்கிறார், நீ போட்ட திட்டம் யாருடைய திட்டம்? நீ வைத்திருக்கிற திட்டங்கள், பிளான்கள் எல்லாம் யாருடையது? தேவனுடையதா? கர்த்தர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வழிகள் என் வழிகள் என்று சொல்லிவிட்டார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை சொல்லிவிட்டார். இன்று நீங்கள் கர்த்தரை தேட வேண்டிய நாள். ஆமென். கர்த்தரை இன்று தேட வேண்டிய நாள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு இன்று நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய நாள். கண்டடையத்தக்க நேரம். ஆமென். கண்டடையத்தக்க சமயம். இன்று தேவனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டிய சமயம். ஆமென். இன்று அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். உங்கள் பிரச்சனை அவருக்கு சொல்லுங்கள். தோல்வியில் இருக்கிற உன்னுடைய தோல்வி அவருக்கு சொல். நீ வைத்திருக்கிற திட்டத்தை தேவன் முன்பதாக, ஆண்டவரே, நானாக எடுத்த திட்டம் எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு காட்டுகிற பாதை போதும் என்று. அன்பான சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? எந்த சிந்தையோடு இருக்கிறீர்கள்? எந்த பிளான் வைத்திருக்கிறீர்கள்? இன்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய ஒரே ஒருவர் மட்டும், அல்லேலூயா, அவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மோசே என்ன சொன்னான்? ஆமென். தேவனை நோக்கி புலம்பினான், ஆண்டவரே, உம்முடைய கோபத்தால் எங்கள் வருஷங்களை கழித்து விட்டோம். ஒரு கதையை போல எங்கள் வருஷங்கள் எல்லாம் கடந்து போய்விட்டது, காலம் கடந்து விட்டது. சிந்திக்கிறேன் சகோதரனே, சகோதரியே, தேவன் உன் வாழ்க்கையில் செய்யட்டும், உன் குடும்பத்தில் தேவன் செய்யட்டும், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் செய்யட்டும் என்று இன்று நீ அர்ப்பணிப்பாய் என்ற ஒப்பு கொடுப்பாய் என்றார். தேவன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நேர்த்தியாக செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம அங்கே வாசித்தோம் அல்லவா, பிரசங்கின் புஸ்தகத்தில் அந்த வசனத்தை மீண்டுமாக ஒரு முறை கூட வாசித்து என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்பும். வாசிப்போமாக. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பைசலால் நேர்த்தியாய் செய்கிற தேவனுக்கு முன்பதாய் உன்னை நீ ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா? இன்று அவர் உனக்கு சமீபமாயிருக்கிறார். அவருடைய சமூகத்தை கிட்டி சேரு. அவர் இன்று உன் சமீபமாயிருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டிய நேரம் இது. ஆமென். பாருங்க, அதான் சொல்லப்பட்டு சகலத்தை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில். பாருங்கள் 14 வசனம், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும். தேவன் செய்வது வேண்டுமா? அது நிலைக்கும். அதில் தோல்வி வராது. யாரும் அதை ஒன்று செய்ய முடியாது. தேவன் செய்யட்டும். அதற்கு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். உங்கள் திட்டத்தை ஓரமாக வைத்து விடுங்கள். உங்கள் ஆசைகள், எண்ணங்களை, உங்கள் பிளான்களை ஓரமாக விட்டு விடுங்கள். தேவனுடைய நேரத்திற்காய், தேவனுடைய செயலுக்காய், தேவனுடைய திட்டத்திற்காய் காத்திருங்கள். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் செய்யும், நீர் செய்யும் என்று
ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரா சகோதரி, ஒப்பு கொடுப்பீர்களா? வேதம் சொல்லுகிறது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோடு ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. தேவன் உனக்கு செய்ய அவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற ஒப்புக்கொடு. உங்கள் பிளான், உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், பல லட்சங்களை சிலர் வட்டிக்கெல்லாம் வாங்கி சில தொழிலை செய்து தோல்வி அடைவார்கள். நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், அநேகரை நடந்து சொல்லியிருக்கிறேன். பேசுகிறாங்க பல லட்சங்கள். நான் யோசிப்பேன், எந்த தைரியத்தில் இவர்கள் கடன் வாங்குகிறார்கள் என்று. ஒரு நபர் என்னை பார்த்தால் மிகவும் நன்றாய் பேசுகிற ஒரு நபர் தான். ஒரு வாலிபம், என்னுடைய அறிவு ஞாபகம் சரியாக, எனக்கு கடிப்பு சரியாக இருந்தால் ஒரு 50 வயது 52 வயது இருக்கலாம். அநேகரிடத்தில் பல லட்சங்களை வட்டிக்கும் கடனாகவும் வாங்கினார். வாங்கி ஏதோ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை பண்ணுவதற்காக அவர் திட்டம் போட்டு எல்லாம் வாங்கி எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அவர் வாங்கி ஆரம்பித்த தொழில், அந்த பிஸ்னஸ் தோல்வி அடைந்தது. தோல்வி அடைந்த பிறகு எல்லாரும் அந்த மனிதனிடத்தில் கேட்க ஆரம்பித்தார்கள், பணத்தை கொடு என்று. சுமார் 1.5 கோடி ரூபாய் கடனாளியாய் மாறிவிட்டார். அவர் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அருமையான ஒரு வேலைகளை செய்து கொண்டது ஒரு மனுஷன். பண ஆசையினால் இப்படி அவர் முற்பட்டார். சுமார் 1.5 கோடிக்கு அதிகமான பணங்கள் அநேக இடத்துல இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சில சீட்டு போட்டும் கடனாகவும் கைமாத்தாகவும் வாங்கியாகவும் தொழிலை ஆரம்பித்தார். தொழில் தோல்வி அடைந்தது. தொழிலை நடத்த முடியவில்லை, முன்னோக்கி போக முடியவில்லை. கடைசியாக ஒரு நாள் தற்கொலை செய்து கொண்டார். நான் அந்த வழியாக வரும்போது அங்கே ஒரு பேனரில் அவருடைய ஃபோட்டோ இருந்தது, கண்ணீர் அஞ்சலி என்று. நான் மிகவும் துக்கப்பட்டேன். ஏனென்றால் அவர் கிறிஸ்தவர் அல்ல. எல்லா வருஷமும் எங்களுடைய சர்ச்சு கேலண்டர் அவர் கேட்டு வாங்குவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவர் மேல் ஒரு அன்பு வைத்திருந்தேன். பாருங்கள், அவருடைய அதிக ஆசை அவரை அழித்து விட்டது. இன்று உலகத்தில் எந்த மனுஷனும் எதையும் செய்ய வேண்டும் என்றால் தன் கையில் இருந்தால் அவன் செய்யலாம். நஷ்டப்பட்டால் கூட அவனோடு நின்று விடுகிறது. கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, கைமாத்து வாங்கி செய்கிற தொழில்கள் ஆபத்தில் சென்று முடியும். ஆனால் இன்று கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவரை தேட வேண்டிய காலம், அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நேரம். ஆயத்தமா? கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் திட்டங்கள், உங்கள் எண்ணங்கள், எல்லா பிளானையும் ஒதுக்கி வையுங்கள். தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஆமென். இன்று அவரை தேட வேண்டிய ஒரு நேரம். கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் கிரியை நடப்பிப்பீராக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், அவரை நோக்கி கூப்பிட வேண்டியதான நேரம். இதை புரிந்து தங்களுடைய சுய திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு தேவனுடைய செயலுக்காய் தங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு திருப்பத்தக்கதாய் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கர்த்தர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதில் தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் வீணாக சில காரியங்கள் சென்று அகப்பட்டு விடாதபடி தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்களாய், தேவனுடைய நடத்துதலை அறிந்தவர்களாய் வாழ கிருபை செய்வீராக. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும் அனுபவத்தில் பார்த்தோம்.
சகலத்தை அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறத நாங்கள் பார்த்தோம். தேவ செயலுக்கும் தேவ சித்தத்திற்கும் காத்திருந்து தேவன் செய்வதை மனமகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிற நல்ல ஒரு இருதயத்தை கொடும். வார்த்தையின் மூலமாய் உடைய ஜனங்களோடு இடைப்படும் பேசும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.